மல்லிய எப்படியாச்சும் ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ட விட்டு துரத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கனவெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா கண்டாங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி கிட்ட எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேசி இந்த வீட்ட விட்டு துரத்த முடியுமோ, அப்படி பேசி இந்த வீட்ட விட்டு வெளிய போக சொல்லிடுறாங்க. அதாவது இந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, "நீ மறுபடியும் வந்ததுக்கு காரணம் என்ன? ஏற்கனவே விஜய் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன வீட்ட விட்டு வெளிய போக சொல்லிட்டான்ல. அப்ப மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நீ எதுக்காக வந்த? வெண்பாவ விஜய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சு அதாவது அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு, நிரந்தரமா வெண்பா அதாவது விஜய் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவ பார்த்துக்கணும். அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்திருந்த. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக வந்து நீ இங்க இருக்க? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போ. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. வெண்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம விஜய்க்கு தான் சொந்தம். அதாவது வெண்பாவ இனிமே விஜய் கிட்ட இருந்து யாராலுமே பிரிக்க முடியாது அப்படின்ற மாரி நிலைமை வந்துருச்சு. அப்புறம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, நீ இங்க இருக்க? முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இருங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து சொல்றாங்களே தவிர, ஆனா போகவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ராஜேஸ்வரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. "இங்க பாரு மல்லி, நீ இங்க இருந்தா கண்டிப்பா விஜய்க்கும், வெண்பாவுக்கும் தான் வந்து பிரச்சனை. முதல்ல இங்க இருந்து கிளம்பி போயிடு. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தேவையே கிடையாது. என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே நாங்க பார்த்துக்கிறோம்." அப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, இனிமே வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன கண்டிப்பா தேடவே மாட்டா அப்படின்ற மாரியும் வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதே சமயம் வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் நம்ம அ மல்லி வந்து இங்கிருந்து கிளம்பி போறாங்க. பொட்டி படிக்க எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு. ஏன்னா, அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. இந்த ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் இப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறமா, அவங்களால மட்டும் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, இத கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, பிளானிங் இல்லாமலாம் கிடையாது. எப்படா நம்ம மல்லிய விரட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு தான் முன்னாடி விரட்டுனாங்க. இப்ப என்னாச்சு? நம்ம மல்லி மறுபடியும் வந்தாங்க. இங்கேயே நிரந்தரமா தங்கிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஓரளவுக்கு நார்மலா முடிஞ்சு போச்சு. இதுல ஹேப்பி ஆயிட்டாங்க. நம்ம மல்லி வெளிய போனதுக்கு அப்புறமா. அதுக்கப்புறமா வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, இந்த மாரி தான் மல்லி அம்மா எங்க? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அப்போ மல்லி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இங்க இல்ல. அவ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டா. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு மல்லி அம்மா கிடையாது. நாங்க தான் இனிமே உனக்கு எல்லாமே அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே நம்ம வெண்பாவுக்கு சரியான அதிர்ச்சி. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திருன்னு வந்து முழிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெண்பாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். இல்லன்னு சொல்லிட்டு வந்து சொல்லவே இல்ல. ஏன்னா இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா எவ்ளோ பெரிய விஷயம். நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வெண்பா அவ்ளோ சந்தோஷமா இருந்தாங்க. இனிமே மல்லி அம்மா கூட தான் இருக்க போறோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஆனா எல்லாத்துக்குமா சேர்த்து இப்படி ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்ல. கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ளோ தைரியம் இருந்தா மறுபடியும் என் மல்லி அம்மாவ இங்கிருந்து வந்து நீங்க விரட்டியிருப்பீங்க. இதுக்கு மேல உங்கள நான் சும்மாவே விட போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா இருந்துட்டு, இந்த ரஞ்சிதாவையும், ராஜேஸ்வரியும் உண்டு இல்லன்னு பண்ண போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.